ஹாய்ங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ருட்டி ஏரியாங்க. பண்ருட்டியில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஊரில் வந்து பலாப்பழத்துக்கும் முந்திரிக்கும் ஃபேமஸ்ன்றது. இப்போ இங்கே வந்து இது எங்களோட நிலங்க. இதில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இப்போதைக்கு சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரன் ஆகிட்டு இருக்குங்க. இது பார்த்துக்கிட்டிங்களா, காய்கள் எப்படி இருக்குங்களா பாருங்கள். அடுத்து இந்த மரம் பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு மரங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து தண்ணி பாய்ச்சி இந்த காய்களை வந்து பெருசாக்க மாதிரி செட் பண்ணாங்க. அப்படி பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பாயாத நிலங்கள். அதில் பார்த்திங்கன்னா காய்க்கு ஒன்று சிறுசாக இருக்கும். அப்படி இதில் என்ன ஒரு விஷயம், நல்ல விஷயம்னா மக்களுக்கு, வெளி மக்களுக்கு வந்து அதிகமாக தெரியாது. தண்ணி பாய்ஞ்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது, தண்ணி பாயாததில் டேஸ்ட் இருக்கும். இது யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க, சரிங்களா. ஆனால் காய் மட்டும் பெருசாக தெரியும், பார்க்க லுக்காக இருக்கும், நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே தண்ணி பாய்ஞ்சது. அந்த காமிச்சல அடுத்து இப்போ இது உள்ள ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அது பார்த்திங்கன்னா தண்ணி பாயாத மரம். இது காய் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நாங்கள் இதை வெட்டணும்னா இது பார்த்துக்குங்க, இது வந்து ஃபுல் காம்போடு இருக்கும். அதை வந்து ஒன்ஸ் வெட்டின பிறகு இந்த காம்பை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த காய் வந்து 2-3 நாளில் உங்களுக்கு வந்து பழுக்க ஆரம்பிக்கும்.